வணக்கம் நண்பர்களே, தன் தமிழ் சேனலுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம ட்ரேட் பண்ணும்போது என்ட்ரி எடுப்போம், அதுக்கு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இது எல்லாமே செட் பண்ணுறது தான் ஒரு கம்ப்ளீட்டான ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு தாண்டி நம்ம பண்ணுறது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம சரியாக பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் சூப்பர் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இந்த சூப்பர் ஆர்டர் தன் வெப், தன் சார்ட்ஸ், அதாவது tv.dhan.co, ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அண்ட் வந்துட்டு தன் மொபைல் ஆப்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. இப்போது நம்ம தன் வெப் அண்ட் சார்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோனுக்கான இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இப்போ நான் தன் வெப்பில் வந்து லாகின் பண்ணிட்டேன். இப்போது நமக்கு எந்த ஸ்கிரிப்ட் வேணுமோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் இது வந்து எஸ் பேங்க் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சூப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த சூப்பர் ஆர்டர் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சுக்கும் அவைலபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஸ்கிரிப்ட்ஸ் எல்லா டைப்ஸுக்கும் அவைலபிளாக தான் இருக்குது. இன்ட்ராடேவும் பண்ணலாம், கேரி ஃபார்வர்டுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம இன்ட்ராடேக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ இதில் வந்துட்டு உங்களோட குவான்டிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு ஒரு 2 குவான்டிட்டிஸ் அண்ட் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸில் வேணுமா இல்லை லிமிட் ப்ரைஸில் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து என்ட்ரி கொடுத்துக்குங்க. இப்போ நான் மார்க்கெட்டே கொடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு என்னோடய டார்கெட் அண்ட் என்னோடய ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ருபீஸில் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போது ட்ரைலிங் ஜம்ப் இதுதான் முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு ட்ரைலிங் ஜம்ப் அப்படின்னா நான் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல 21 ரூபா 5 பைசாவுக்கு வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அண்டு வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் 20 ரூபா 52 பைசாவில் இருக்குது. அண்டு ட்ரைலிங் ஜம்ப் 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா நான் என்ட்ரி எடுத்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு ரூபா மேலே போகும்போதுமே என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 20 ரூபா 52 பைசாலேருந்து ஜம்ப் வந்து 1 ரூபா மேலே வரும். இப்படியே ட்ரையல் ஆகிட்டே வர்றது தான் இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதை வந்து பார்க்கலாம். இப்போ இதை வந்து நான் ஆக்டிவேட் கொடுக்குறேன், அதாவது இன்ஸ்டன்ட் பை வந்து கொடுத்துட்றேன். இப்போது சூப்பர் ஆர்டரை ட்ராக் பண்ணுறதுக்கு நமக்கு தனியாக ஒரு ஆர்டர் புக்கே இருக்குது. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆர்டர்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து நம்ம பை பண்ண எஸ் பேங்க் இருக்குது, 2 ஷேர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கோம். இதுக்கு என்னோடய டார்கெட் இது அண்ட் ஸ்டாப் லாஸ் இது, என்னோடய ட்ரையல் ஜம்ப் இது. இங்கே இதுதான் சூப்பருக்கான ஆர்டர் புக்குன்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 5 ஸ்டேட் இருக்குது. இந்த 5 ஸ்டேட்டு என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவ் ஸ்டேட். இப்போது நான் என்னோடய மெயின் லெக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இந்த 5 ஸ்டேட்டுமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக வரும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் என்னோடய மெயின் லெக் வந்து 2 ஷேர் வந்து நான் பை பண்ணணும். ஸோ மார்க்கெட் ஆர்டரில் பை ஆயிருச்சு. ரிமைனிங் இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, ப்ராஃபிட்டும் ஸ்டாப் லாஸும், இது வந்து பெண்டிங்காகவே தான் இருக்கும். இப்போது அதனால் இது வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது. இதை வந்து உங்களோட பொசிஷன் டேப்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் உங்களோட ஜென்ரல் ஆர்டர் புக்ஸ்லேயுமே இது வந்து உங்களுக்கு இருக்கும். தெரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெண்டிங் ஸ்டேட். இப்போது நான் வந்து ஒரு லிமிட் ஆர்டர் போடுறேன் அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல காட்டும். இப்போ என்னோடய லிமிட் வந்து 20 ருபீஸில் நான் கொடுத்துருக்கேன். என்னோடய ப்ராஃபிட் இங்கே அண்ட் ஸ்டாப் லாஸ் இந்த ருபீஸில் இருக்குது. இதோட எல்டிபி 21 ரூபாயில் நடக்குது. அப்போ இது எப்போ 20 ரூபாய்க்கு வருதோ அப்போ தான் இது என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கே வரும். இப்போ ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அடுத்தும் நீங்கள் உங்களுக்கு டேக் ப்ராஃபிட்டை நீங்கள் மாற்றணும். லெட்ஸே இதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 22 ருபீஸ் கொடுத்து இதை வந்து டிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து 22 மாறிடும். ஸ்டாப் லாஸும் இதேமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரைலிங் ஜம்ப்புமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது பெண்டிங் முடிஞ்சு ஆக்டிவ் பார்த்துட்டோம் அண்ட் வந்து க்ளோஸ்ட். இப்போது நீங்கள் எடுத்த ட்ரேட் ஓகே, டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம். அதில் ஏதாவது ஒன்று ஹிட் ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ ஹிட் ஆச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு க்ளோஸ்டு பொசிஷனில் காட்டும். நெக்ஸ்ட் இருக்கிறது ஃபெயில். அதாவது இன்கேஸ் உங்களுக்கு ஆர்டர் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் அது வந்து உங்களுக்கு ஃபெயில்டில் வந்து காட்டும். இதுவும் அந்த மெயின் என்ட்ரியை பேஸ் பண்ணி தான். இப்போ நம்ம கொடுக்குற 10 ஷேர் வந்து பை பண்ண முடியலை, ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல காட்டும். நெக்ஸ்ட் இருக்கிறது கேன்சல். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு லிமிட் ஆர்டர் போடுறீங்க. அந்த லிமிட் ஆர்டர் போட்டுட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கேன்சல் ஸ்டேட்டில் வந்து காட்டும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா 5 முக்கியமான ஸ்டேட். இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நம்ம ஜென்ரலான ஆர்டர் புக்ஸ்க்கு வரலாம். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேளை வந்துட்டு டார்கெட் ஹிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா டிஜி ஆர் டிஜிடி அந்த மாதிரி வந்து காட்டும். இப்போது எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா எஸ்எல் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். அண்ட் சூப்பருக்கான அந்த சிம்பிளும் வந்து இந்த இடத்துல இருக்கும்.
இது வந்து என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருக்கிறது தன் வெப்பில் எப்படி சூப்பர் ஆர்டர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருமே என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இது வந்து பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது, இப்போ நான் இதை வந்து கரண்ட் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு காட்டாது. அண்ட் வந்து இந்த இடத்துல வந்து டுடேயில் வந்து ஆர்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னம்னா உங்களுக்கு இப்போ சூப்பர் ஆர்டரில் பெண்டிங் ஸ்டேட்டில் எதுவுமே இருக்காது. ஏன்னா அதையும் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், மார்க்கெட் ஆர்டரில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களோட பொசிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது காட்டும். இப்போ நம்ம இது பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா தன் வெப்பில். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தன் சார்ட்ஸ், அதாவது tv.dhan.co. ஸோ இதில் பார்க்கலாம். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா tv.dhan.co. இப்போ இதுலேயும் வந்து சூப்பர் ஆர்டர்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் சார்ட்ஸ் வச்சே நம்ம ஈஸியாக அதை பண்ண முடியும். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு 50 ரூபீஸில் எனக்கு வந்து பை லிமிட் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் பை லிமிட் கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்கான டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் நான் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து டார்கெட் அண்ட் இது வந்து ஸ்டாப் லாஸ். இப்போது இதுக்கான ஆர்டர்ஸை நம்ம அக்கௌண்ட் மேனேஜரில் ஈஸியாக செக் பண்ணலாம். இப்போது நம்ம கொடுத்துருக்கிற பை மெயினான பை லிமிட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இங்கே பெண்டிங்கில் இருக்கும். அண்ட் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் இருக்கும். அப்போது எப்போ இந்த பை லிமிட் எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ தான் இந்த டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மார்க்கெட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ இதை நான் மார்க்கெட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். எனக்கு இன்ஆக்டிவில் இருக்கிறது வந்து இப்போ வந்து ஒர்க்கிங்க்கு மாறி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸ்டாப் லாஸ் அண்ட் வந்து செல் லிமிட் ரெண்டுமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன் சார்ட்ஸில் வந்து நம்ம எப்படி வந்து சூப்பர் ஆர்டர்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு டார்கெட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாப் லாஸ் வேண்டாம்னாலும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். உங்களோட பொசிஷனை இந்த இடத்துல நீங்கள் க்ளோஸும் பண்ணிக்கலாம். இது வந்து சார்ட்ஸ் வழியாக நம்ம சூப்பர் ஆர்டர் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போது எனக்கு வந்து ஆர்டர் பேட் வழியாக நான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். இங்கே ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கங்க. இதில் நம்ம லிமிட் கொடுக்குறோம் 50.60. டேக் ப்ராஃபிட் வந்து 51.40 அண்ட் ஸ்டாப் லாஸ் 49. இப்போ இந்த இடத்துல நம்ம பை கொடுக்குறோம். இப்போது இதை வந்து நீங்கள் சூப்பர் ஆர்டர்ஸில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கீழே சூப்பர் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் கொடுங்க. இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிருக்கு. இதுக்கான டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ப்ளஸ் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம சூப்பர் ஆர்டர்ஸ் வந்து தன் சார்ட்ஸ்லேயும் தன் வெப்லேயும் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ சூப்பர் ஆர்டர்ஸ் வந்து எப்படி ஃபோனில் தன் ஆப்பில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இப்போது உங்களோட தன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. நம்ம தன் வெப்பில் என்ன பார்த்தோமோ அதே ஃபார்மேட் தான் தன் ஆப்புக்கும் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம தன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் இதில் பை கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுலேயே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட்லேயே என்ட்ரி எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லிமிட் போட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மார்க்கெட்லேயே கொடுக்குறேன். ஸோ என்னோடய டார்கெட் வந்து இங்கேருந்து மேபி ஒரு 1% அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 0.5% நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் என்னோட ட்ரையல் ஜம்ப் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் கொடுக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாம். இப்போ நான் வந்து இன்ஸ்டன்ட் பை கொடுக்குறேன். இப்போது ஆக்டிவ் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்திருக்கோம், அதுக்கான டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் இப்போ மேட்ச் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து
வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுலேயுமே நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சூப்பருக்கு தனியான ஆர்டர் புக்ஸே இருக்கும். இதில் க்ளோஸ்டு ஸ்டேட் அண்ட் வந்து கேன்சல் அண்ட் ஃபெயில்டு பெண்டிங், ஸோ இது எல்லாமே நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ அது அப்படியே தான் இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வியூவில் வந்து நம்ம வச்சுருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த வியூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டைல் வியூஸ்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம், ஒவ்வொன்றும் எப்படி கனெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பார்க்கும்போது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு வந்து இது வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் இது வந்து டார்கெட். இப்போ மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது. ஓவரால் ஆர்டர் புக்ஸில் நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். அட் த சேம் வே உங்களோட பொசிஷன் பேஜ்லேயே வந்து எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்போ சூப்பர் ஆர்டர்ஸ் வந்து தன் வெப், தன் சார்ட்ஸ் அண்ட் தன் ஆப் நம்ம மூணுலேயுமே வந்து எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நிச்சயமாக நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.